ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்த வீடியோக்கள் எந்த வீடியோக்களை நீங்கள் தவிர்த்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ மட்டும் தவிர்க்காதீர்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு மேட்டரை யாருமே பெருசாக பேசவே இல்லை. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து நம்ம பிஸ்னஸ் மேன் சொல்லலாம், ஒரு ரியல் எஸ்டேட் அதிபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காருல சென்னையில். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு பதிவு ஒன்று போடுறாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. என்ன தெரியுங்களா? டேய், எந்த டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. 3 மணிக்கு போய் பிரியாணி வெளுன்னு 1-2 சாப்பிடாத, 3 நாள் பிரியாணி சாப்பிடு, பீஃப் பிரியாணி சாப்பிடு, மட்டன் பிரியாணி சாப்பிடு, சிக்கன் பிரியாணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. ஸோ இந்த பதிவு அடுத்த தலைமுறையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்கல. இதை பற்றி பல பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். ஆனால் டாக்டர்ஸை தாண்டி யாருமே கமெண்ட் பண்ணல, எந்த பொதுமக்களும் பண்ணல. இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பயலுகளை சுத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இன்ஸ்டாகிராமில், இவனுங்கெல்லாம் மூச்சு கூட விடல அதை பற்றி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களே போய் 3 மணி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இது வந்து என்னப்பா அவ்வளோ பெரிய மேட்ரா இது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுதான் நண்பர்களே அடுத்த தலைமுறையை நாசமாக்கக்கூடிய மேட்ரு. நீங்கள் சரக்கு அடிக்கிறத விட்டுருங்க, நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத விட்டுருங்க, நீங்கள் வேற எந்த ட்ரக் அடிக்டாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது கெடுதல் அப்படின்றத நானே சொல்லுவேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சைலண்ட் கில்லர் ட்ரக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த உணவு பழக்கம். ஸோ இந்த உணவு பழக்கத்தை இந்த மாதிரி மோட்டிவேஷனல் கொடுக்குற ஆளே ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தா அடுத்த தலைமுறை நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைல்டா பேச போறேன். ஸோ சும்மா போற போக்கில் இவரை குறை சொல்லிட்டு ஓடுறது நம்மளோட வேலையே கிடையாது. நமக்கு தேவை அடுத்த தலைமுறைகள் நிறைய புரிதல் ஏற்படணும் உணவு பழக்கத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இவரை நான் பர்சனல் அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அவர் பர்சனலாக எப்படி வாழ்ந்தா நம்மளுக்கு என்ன. ஆனால் இவர் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஒன்று சுற்றிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அதை எல்லாத்தையும் போட்டு இந்த வீடியோவில் கீச்சிருவோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல், பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் வாங்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரு, இந்த ஊரில் இருக்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க வந்து எப்போ முளைக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஒரு 6-7 வருஷம் இருக்குங்களா. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இருக்கவே மாட்டான். இருப்பான், ஊருக்கு ஒருத்தன் இருப்பான். ஸோ அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்ட்ல வந்து பிஹெச்டி, மேக்ஸிமம் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜிஸ்ட்டாக வந்து அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க, இதே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, உளவியல் நிபுணராக இருப்பாங்க. அதை தாண்டி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தோட கோட்பாடுகளுக்கு இணங்க ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பல வருஷம் ட்ரெயின் ஆகி அதிலிருந்து சில மோட்டிவேஷனை அடுத்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் கேட்கும் போது நமக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம அடுத்ததாக எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம உணரணும். அப்படின்னா இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி விற்கிறவன், இட்லி தோசை விற்றுனுக்கிறவன், அதுக்கப்புறம் இந்த காரு பைக்கை வாங்கி ஊரா சுத்துறவன், நடிகர்கள், பொறுக்கி பசங்க, அதுக்கப்புறம் இந்த ஊரை அடிச்சு உலையில போடுறவன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டிவி ஷோ வந்து ஆங்கரிங் பண்றவன், அப்புறம் டிவி ஆங்கரு, ஃபிட்னஸ் ட்ரெயினரு, இவனுங்கெல்லாம் வந்து மோட்டிவேஷன் குத்துன்னு இருக்கிறானுங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன்லாம் கேட்டு முக்காவாசி பேர் நாசமா போயினுக்கிறாங்க. அது எப்படிப்பா 19 நீ எல்லாரையும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே சொல்லலை. உங்களுக்கே தெரியும் எவன்லாம் வந்து அவனோட சொந்த வாழ்க்கையில உருப்படி கிடையாது, அவன்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருன்ற மாதிரி ஒரு சில வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துட்டு காண்டா இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தான் சொல்கிறேன். யாருன்றது பார்க்குற நம்ம நேயர்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ அவ்வளோ பேரை பற்றி பேசி டைம் வேஸ்ட் ஆக வரும்ல. 15-20 நிமிஷம் நம்ம பேசவே தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட். இப்போ நம்ம இவரை பற்றி பேசுவோம். ஸோ இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதில்ல. இவரே பல இன்டர்வியூஸில் இவரோட சொந்த கதையை சொன்னார் பார்த்தீங்களா, அதை லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவர் பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு சில பித்தலாட்டங்கள்லாம் என்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஐ மீன் பொதுவாக நான் அவரன்னு குறிப்பிட்டு சொல்லாமல் 19 இந்த மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் எப்படி திடீர்னு முளைச்சி நிற்கிறாங்க. அதாவது இவரை பற்றி பேசுவோமா, இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சின்ன வயசில் வந்து அவருக்கு படிக்க வசதி இல்லை. ஒரு 10க்கு 10 ரூமில் தான் வந்து மொத்த குடும்பமும் வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல்லாம் போய் வேலை செய்கிறது, தட்டு கழுவுறது, இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனாராம். ஸோ இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. இடத்த எடுத்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் பார்த்துருக்காரு. அதில் நல்ல கமிஷன் பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்மளே ஏன் பண்ணக்கூடாது, அடுத்த நிலத்தை விற்று கொடுக்கறதுக்கு நம்மளே வந்து கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு லே அவுட்டை போட்டு நம்ம அதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இதுலேயே மண்டகாயிற வேலை அது ஒன்று தான். எப்படின்னு கேட்குறீங்களா, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு லே அவுட் போடுறதா இருந்தால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவோட சொல்கிறேன். அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை சொந்தமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைந்த முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா
இனி ஒரு லே அவுட் போட போறீங்க, நீங்க வந்து ஒரு லேண்டை வந்து பிரிச்சு விற்க போறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஏக்கர் லேண்டாச்சும் உங்க பேர்ல இருக்கணும். உங்க பேர்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஊருக்காரங்க திண்டிவனம் வந்தவாசி அந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து யாராவது ஒரு விவசாயி வந்து அந்த லேண்டை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அனாமத்தா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸை கொடுத்து பவர் ஆஃப் அட்டானி மாதிரி போட்டு அந்த லேண்டை வந்து பிரிச்சு லே அவுட் போட்டு விற்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரகம். இன்னொரு ரகம் மொத்தமாக அந்த லேண்டை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லே அவுட் போட்டு பொறுமையாக விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க 2 ரகம். ஸோ இவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு பெரிய லே அவுட்டை இவர் வந்து இவரோட சொந்த பேரில் கன்வெர்ட் பண்ணிட்டுலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக யாராவது ஒரு விவசாயி கிட்ட போயிட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்து பவர் ஆஃப் அட்டானி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவர் பிரித்து வித்துட்டு இருப்பாரு. ஸோ இதை தான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் பண்ணியிருப்பாரு. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மி உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த 50 லட்ச ரூபாவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து அப்படி இப்படி புரட்டி இந்த ஏஜென்ட் வேலை பார்த்து எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய நீங்களே வச்சிடலாம். எதனாலனா நீங்கள் பிளேட்டு கழுவி ஏஜென்ட் வேலை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு பேக்கப்னு ஒன்று இருந்தோ இல்லை ஊரில் ஏதாவது ஒரு இடம் இருக்குது அதை விற்று நான் ஒரு பெரிய காசு பார்க்குறேன், எங்கள் அப்பா வந்து பிஎஃப்ல காசு வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உங்கள் மாமியார் வீட்டு சைடு கொடுத்தா மட்டும்தான் ப்ராக்டிக்கலி நான் சொல்கிறேன் நண்பர்களே உங்ககிட்ட அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இல்லைனா யாராவது ஒரு பினாமி உங்ககிட்ட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து நீ ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறது கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இவருக்கு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. நான் வந்து பார்த்த வரைக்கும் பல பேர் வளர்ந்தவங்க இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டா என்னங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் லே அவுட் போட்டிருப்பாரு, நிறைய லே அவுட்டை விற்றுருப்பாரு, அதுலேருந்து நிறைய காசு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு சிட்டி ஃபுல்லாக ஒரு 30 ரெஸ்டாரண்ட் 40 ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி வளர்ந்ததுக்கு காரணம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பினாமி காசு தான் வந்திருக்கும். ஸோ இது எதுவுமே அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் ஒரு சொன்னதே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இவரோட கதையை இவர் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தட்டு கழுவுனேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் ஜொயிங்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் செயினை ஓப்பன் பண்ணிட்டேன் தெரியுமா. ஸோ இதிலிருந்து நான் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறேன் தெரியுமா. நான் டிஃபெண்டர் கார் போகும்போது அப்படியே ரோட்டில் பார்த்தாங்க எங்கள் குடும்பத்தினர். அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே டிஃபெண்டர் காரை நான் டெலிவரி பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வாட்ச். நான் வாட்ச் கலெக்ஷன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோட சன்கிளாஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணுறேன். என்னோட வீடு பாருங்க எத்தனை ஏக்கரில் இருக்குது ஈஸியார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பந்தா காட்டுவார். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தானே இருக்கும் பாஸு. நீ ஏன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது எந்த வகையிலையும் மோட்டிவேஷனாக இருக்காது. உங்களுக்கு வந்து நல்லா உத்து கவனிக்கும் போது அது ஒரு மோட்டிவேஷனாக தான் தெரியும். ஓகே இந்த மாதிரி தட்டு கவனரெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பணக்கார ஆகிறாரு. ஸோ நம்மளே இன்னைக்கு சின்ன லெவலில் இருக்கும், நம்மளும் நாளைக்கு பெரிய லெவலில் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த யோசனையும் இந்த எண்ணமும் மட்டும் உங்களை பெரிய லெவலில் வளர்த்து விட்றாது. அதுவே உங்க தப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறது தான். ஏன்னா நானே பார்த்துருக்கேங்க நிறைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சி பார்த்தாலே நீங்கள் அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுவே வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும், அதுவே வந்து உங்களை எந்த பாதையில் கொண்டு போய் விடணுமோ அந்த பாதையில் கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 60-70% தப்பு தான், ஒரு 30% வேணால் ஓரளவு உண்மை அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கலாம். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து நான் சொன்ன இந்த பிஹெச்டி பண்ணவங்களோ சைக்காலஜிஸ்ட்டோ இந்த மாதிரி யாருமே வந்து அவ்வளோ ஓப்பனாக இந்த மாதிரி சொல்லுறதே கிடையாது. காரணம் என்னன்னா நீங்கள் நினைப்பீங்க அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸை நீங்கள் எங்கேருந்து தேடி எடுப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்கா, நீங்கள் வந்து எந்த மாதிரியான வேலை பார்க்குறீங்க, வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, சும்மாவே யாரும் உட்கார்றதில்ல, படிக்கிற பசங்க கூட படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க போயிடுவாங்க. வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். பிஸ்னஸ் மேன் என்றைக்குமே பிஸ்னஸை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான டைமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிங்க, அந்த ப்ராசஸ் தானாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் என்னையா, வாட் இஸ் த ப்ராசஸ் பாஸ் அப்படின்னு கேட்டால் இவங்ககிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா இவங்க வளர்ந்து வந்த ப்ராசஸே ஒரு சில பேர் இல்லீகலாக தான் வந்திருப்பாங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை. இந்த பினாமி காசு, அதுக்கப்புறம் டாக்ஸ் கட்டாத காசு, அங்கங்கே சுருட்டின காசு, இப்படியில தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் பணக்கார ஆகிறவர்கள் முக்கால்வாசி பேர் பணக்காரனா ஆயின்னு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நியூஸ் சேனல்லே பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் கருமம் என்னைக்கு வந்ததோ தெரில, எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க, எல்லாருமே பணக்காரனா ஆகலான்றாங்க. அப்படியெல்லாம் ஆகவே முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமி, ஒரு நாட்டோட எக்கனாமி அப்படின்றது வந்து எல்லாரையும் பணக்காரனாக வளர்த்து விட்றதோ இல்லை எல்லாருமே ஏடையாக வச்சுக்கிறதோ அவங்களோட வேலை கிடையாது. ஸோ உங்களோட தனித்திறன், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தன் ரிச் ஆகிறானா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய இந்த இட்லி மாவு விற்றேன், நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த சொப்பு சாமா விற்றேன், அதுக்கப்புறம் அந்த வேப்பலையோட குச்சியை விற்றேன், ஸோ இதில் இருந்து நான் ஒரு 1000 கோடி ரூபா நான் சம்பாதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அமேசான் கார்டு கிடையாதுங்க, அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு
இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வித்துனுந்தேன், அதுலேருந்து நான் ஒரு 100 கோடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே காதில் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் போதும்டா சாமி, ரெகுலராக 9 to 5 ஜாப் கிடைச்சாலே போதும், நான் அதை வேலை பார்த்துட்டு போயிடுவேன்ற மாதிரி ஓடிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டிவேஷன் யார் வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த ப்ராசஸை தாக்கு பிடிச்சி ஒரு மனுஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே 60ல் 70% பேர் ஃபெயிலாக தான் வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மோட்டிவேஷன் மட்டும் பார்த்தாது. இந்த மோட்டிவேஷனோட ஸ்டெப்ஸ் என்ன, ப்ராசஸ் என்ன, இதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்றதை எவனுமே சொல்ல மாட்டான். அதாவது அவனோட ப்ராடக்டை விற்கிறதுக்கு தான் இவனுக்கு எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே கொடுப்பானுங்க. கட்சியில் இந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கே வந்து நிற்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை தான் அவனுங்க சேல் பண்ணுவானுங்க. ப்ராடக்ட் இந்த சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, அவங்களோட பிஸ்னஸை சேல் பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸை சேல் பண்ணுவானுங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆள் கூட இந்த 3 மணி பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், ஊரு ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா 3 மணி நான் என் ரெஸ்டாரண்ட்டே திறந்து வைக்கிறேன், அங்கே வந்து சாப்பிட்டு என்னை இன்னும் மேலே மேலே பணக்காரனாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரோட ரெஸ்டாரண்ட் கூட அந்த மகாபலிபுரம் போகிற வழியில் அந்த ஈசிஆரில் இருக்குதுங்க. நான் கூட போய் பார்த்தேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் 400 ஒன்றுமே கிடையாது. டேஸ்ட்டாக தான் இருந்தது தவிர குவான்டிட்டின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டு மதியான நேரத்தில் அடிச்சுன்னு இருந்தது. ஆனால் எதை நம்பி ஒரு ஊர் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இவ்வளோ பந்தா காமிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சூச்சமத்தை நான் சொல்லட்டுமா? அது வேற ஒன்றும் இல்லை பாஸ். அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கு அப்புறமா யார் பணக்காரன், யார் வந்து ஏழை, யார் மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பிரித்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் வர அத்தனை பேரும் பணக்காரனாக கேட்டால் நோ, அத்தனை பேரும் ஏழையான்னு கேட்டால் நோ, அத்தனை பேரும் மிடில் கிளாஸாக கேட்டால் நோ. இங்கே வந்து நம்ம எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மேட்ரு என்னன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் இவ்வளவு பந்தா பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், என்கிட்ட பாருங்க டிஃபெண்டர் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வாட்சஸ் இருக்குது, நான் போடுற அந்த சூட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அதாவது இந்த பிராண்டு சூட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் போட்டிருக்காரு, பில் கிளின்டன் போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த பிராண்டை நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பந்தா காமிப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஜஸ்ட் லைக்ஸும் கமெண்ட்ஸும் வாங்குறதுக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளை வந்து பார்க்க வச்சு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்க கிட்ட வேற ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய பெரிய லெவலில் இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேணும். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கிராப் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நான் எவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறேன் பாரு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா ஏற்கனவே நான் லக்ஸரியாக வாழ்கிறேன் அப்படின்றத ஊருக்கு நான் படம் போட்டு காமிச்சிட்டேன். அதனால் உங்ககிட்ட இருக்கிற கருப்பு பணமாக இருந்தாலும் சரி, என்கிட்ட கொண்டு வந்து கொடு, உங்ககிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, நான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் செயின் நடத்திட்டு இருக்கேன், என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் யூடியூப் சேனலுக்கு இவங்களே காசு கொடுத்து வாலண்டியராக போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க. யாருமே உங்களை தேடி போய் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. ஊர் ஃபுல்லாக எத்தனை பேர் ஹோட்டல் வச்சுருக்கு, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுனுங்கிறான். அவனெல்லாம் தேடி போய் எடுக்க முடியுமா? ஏன்னா அவன் பிஸியாக இருப்பான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் பில் போட்டுன்னு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கங்கே ஷோரூம் போயிட்டு, அங்கங்கே அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு, பிரான்ச்சஸ்க்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்பான். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பார். கேட்டால் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி விட்டாரா, அந்த சிஸ்டம் வந்து கவனிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் இவ்வளோ டைம் இவ்வளோ சேனல்ஸுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியாஸே வேறு தான். அதாவது நான் இவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு ஒயிட் சட்டை போட்டுக்கின்னு மிஸ்கின் மாதிரி கண்ணாடியோடவே இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வியாபாரி தான். 15 லட்சத்தை வீட்டில் வச்சங்க கவரில் சுற்றி, அது எங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு சில மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா, அட இந்த காசு எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. பகீர்னு ஆயிடுச்சு எனக்கு கேட்கறதுக்கே. அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவரும் கொடுப்பார். ரோட்டில் தள்ளு வண்டி பிரியாணி வச்சுட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட அரசியல் கட்சியே நான் தான் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எப்படிங்க உங்கள் பிரியாணி நல்லா கூட இருக்காத, இந்த பிரியாணி தின்னுட்டு எவன் காசு கொடுக்குறான், அந்த காசை வச்சு நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு ஃபண்டு பண்ணுறீங்க? போதா குறைக்கு வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏலகிரியில் அரண்மனை வர கட்டி வச்சுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஏது பாஸே காசு? பிரியாணி விற்றா இவ்வளோ காசான்னு சொல்லி நம்ம ஐடி பசங்களெல்லாம் வேலையை விட்டுட்டு ரோட்டில் பிரியாணி விற்க ஆரம்பிச்சானுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில பாஸு. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியெல்லாம் வந்து ராங்காக டைவெர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கான் பேரை சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அப்பு பிரியாணி, பீஃப் பிரியாணி வித்துட்டு இருந்தாப்புல அவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ஆடி கார் வாங்கிட்டேன், நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊரில் சுற்றி நின்றாரு. போலீஸ் தூக்கி உள்ளே போட்டு லாடம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆள் இருக்கிற இடமே தெரியல. ஆனால் ஒரு கடையில் போய் சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் வயிற்றால வாயால் தான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை எதுவுமே. ஸோ இவங்களோட மோட்டிவேஷனெல்லாம் நீங்கள் கேட்டு தான் இவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 3 மணி பிரியாணி நீ சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்கள்லாம் வந்து டாக்டர் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறத கேட்டு 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 3 மணி பிரியாணி அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுவாங்க.
அதாவது இது நேற்று இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா என்னைக்கு வந்து இந்த ஐடி கார்பரேட் கம்பெனிஸ் வந்து இங்கே பூம் ஆச்சோ, அதாவது இந்த பிபிஓஸ்லாம் பூம் ஆச்சு, ஐடி கம்பெனிலாம் பூம் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, பல இளைஞர்கள் அன்இவன் டைமிங்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும்லாம் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஆனால் இந்த ஐடி கம்பெனி பிபிஓவில் வேலை பார்க்குறவனுக்கு ஷிஃப்ட்டே மதியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 1 மணி வரைக்கும் போவோம். ஒரு சில பேருக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரைக்கும் போவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வீட்டில் இருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போக மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பிட டின்னர் டைமே ஒரு சில பேர் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு பிரேக் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேன்டீனில் போய் சாப்பிடுவாங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்டீனில் சாப்பிட்டு சலிச்சு போச்சு, ரோட்டில் ஏதாவது கடை இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லி ரோட்டில் அலைய ஆரம்பிக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஒரு கடை 2 கடை இட்லி கடை, அதுக்கப்புறம் இந்த இட்லி எல்லாம் மீந்து போயிட்டு கடையை மூடுற நேரத்தில் இவங்க இட்லி கேட்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த தூக்கி போடுற இட்லியை புளிச்சு போன சாம்பார் ஊற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த இட்லி கடை புளிச்சு போன சாம்பாரையும் அந்த கெட்டு போன இட்லியை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னா அந்த கடைக்காரன் என்ன நினைக்கிறான், நம்ம எதுக்கு ராத்திரியில் கடை மூடணும், விடிய கடையை ஓட்டலாமே, இந்த ஐடி பசங்க எல்லாம் நைட்டு தான் வந்து சாப்பிட்றானுங்க, நம்ம நல்லா கல்லா கட்டிடலாம், காலையில் நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரமாக நம்ம கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த கடைக்காரன் நைட்டு ஃபுல்லாக விடிய கடையை ஓப்பன் பண்ணுறான். எல்லாரும் வந்து இங்கே தான் நல்லா கொத்து விடுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இப்படி தான் வந்து அந்த 3 மணி ட்ரெண்டு 1 மணி ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி தோசை இட்லியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பீஸா பர்கரு, அதுக்கப்புறம் என்னங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அது போய் பிரியாணி வரைக்கும் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்படி தான் இந்த நைட் அவுட்டு ஈட் அவுட்டு இது எல்லாமே நைட்டில் வர ஆரம்பிச்சது. காரணம் இந்த பிபிஓ மற்றும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இந்த அன்இவன் டைமிங்கில் டின்னர் கொடுக்குறனால. ஸோ இது வந்து முக்கியமாக டார்கெட் பண்ணுறது இந்த ஓஎம்ஆர் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு சென்னையை பற்றி தான் கொஞ்சம் தெரியும். ஸோ கோயம்புத்தூர்லலாம் எப்படி ஐடி கம்பெனி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஎம்ஆர் அப்படின்ற பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர்லாம் நீங்கள் 2 மணி 3 மணிக்கு போனால் கூட கஜ டி நகர் மாதிரி இருக்கும், அப்படியே ஜொலிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் அண்ணா நகர் வந்தீங்கன்னா இதே மாதிரி ஜொலிப்பாக விடிய வந்து கடையை திறந்து வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அண்ணா நகர் பக்கத்தில் அந்த அம்பத்தூரில் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அண்ணா நகரில் வந்து கியூவை கட்டின்னு வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிரியாணி மேலே இருக்கிற ஆசை அப்படின்றதையும் தாண்டி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனோம்ப்பா, அங்கங்கே போய் நின்று சாப்பிட முடியாது, இன்றைக்கி இந்த கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம போய் வேலைக்கு போயிடலாம்ன்ற ஆட்கள் கூட நிறைய பேர் அங்கே நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி காலப்போக்கில் இதை பார்க்குற பொதுமக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்கள் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சில புள்ளிங்க குரூப் இருப்பானுங்க பார்த்தீங்களா, இவனுங்க என்ன பண்ணுறது, நானும் போயிட்டு அங்கே போய் ஒரு ஐடி பொண்ணை உஷார் பண்ணுறேன்னு சொல்லி இவனுங்களும் ஜாலியாக பைக் எடுத்துன்னு போயிட்டு இந்த நைட் பிரியாணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அங்கே நின்று வைப்பு பண்ணின்னு இருப்பானுங்க. அதே மாதிரி புள்ளிங்களே பொண்ணுங்க கூட இருக்குது. ஸோ இதுங்களும் போய் வைப்பு பண்ணுறேன்னு போயிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டு சும்மா தூங்கின்றதவனும் அலாரம் வச்சு காலையில் போய் நான் பிரியாணி சாப்பிட்றோம் இல்லையோ போய் நின்று வேடிக்கையாச்சும் பார்க்குறேன் அப்படி போய் ஆரம்பித்து கூட்டமாக அண்ணா நகர் ஓஎம்ஆருக்கு போய் கூட்டம் சேர்ந்தவொடனே 1 கடை 2 கடைன்னு இருந்தது, இன்றைக்கி 30 கடை 40 கடை அப்படின்ற மாதிரி பெருகி போச்சு. ஸோ இப்போது இந்த பிபிஓவில் மற்றும் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க மட்டும் இப்போ சாப்பிட்றது கிடையாது. முக்கால்வாசி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களே 3 மணிக்கு அலாரம் வச்சு பிரியாணி சாப்பிட்றேன் பாரு, வைப்பு பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்க மாட்டீங்க, தூக்கமே வராது. ஸோ தூக்கம் வரலனாலே உங்களோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இதோட சேர்த்து அன்இவன் டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதனால் உங்களோட செரிமானமே டோட்டல் டேமேஜ் ஆகிடும். ஸோ செரிமானமும் போச்சு, தூக்கமும் போச்சு, அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹெல்த்தும் போயிடும். ஸோ பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி அப்படின்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சது, ஃபேட் அண்ட் ஒபிசிட்டி வந்துருச்சு, அவன் அன்இவன் ஷேப்பாக மாறிட்டானுங்க. கடந்த ஒரு 5 வருஷத்தில் மட்டும் பாருங்களேன், ஆண்களோட பாடி ஷேப்பே டோட்டலாக மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ஒல்லியாக இருப்பான், இல்லை குண்டாக இருப்பான். இப்போ வந்து என்ன ஷேப், இவன் ஒல்லியா குண்டா அப்படின்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி மீந்து போன துணியில் தச்ச தலகாணி வர மாதிரி இருக்கிறானுங்க. அப்படி மாறிடுச்சு அவங்களோட உடம்பு ஷேப்பெல்லாம். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றது, உடல் உழைப்பு கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் பைக்கு பஸ்ஸிலலாம் போகிறதே கிடையாது, மெட்ரோ ட்ரெயினில் போகிறானுங்க, ஏசியை விட்டா ஏசி அப்படின்ற மாதிரி ஏசி இல்லாமல் நைட்டு தூங்குறது கிடையாது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். இப்படி இருந்தால் தான் நான் இப்படி இருப்பேன், என்னோட உடம்பை வந்து நான் வருத்திக்கவே மாட்டேன், அப்படியே நான் ஜிம்முக்கு போனாலும் சும்மா கடமைக்குன்னு நான் போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேனே தவிர என் உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றத நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிரியாணி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதாவது பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு 2-3 நாள் நானே பிரியாணி சாப்பிடுவேன். ஆனால் அதை கரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் போயிட்டு நான் ஜிம்மில் வெயிட் லிஃப்டிங் மட்டும் பண்ண மாட்டேன், நான் போய் ரோடாக சைக்கிள் ஓட்டுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனால அதோட இது சரியாக போயிந்தி. பட் இப்போ இருக்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபிட்னஸ் ட்ரைனிங்கோ, இந்த அளவுக்கு ஹெவியாக ஒர்க் அவுட்ஸோ பண்ணுறாங்களா, இல்லை உடல் உழைப்பு இருக்கா, இல்லை நடந்து போகிறானுங்களா, சைக்கிளாச்சும் ஓட்டிட்டு பக்கத்து ஊர் கடைக்கு போகிறாங்களா, பக்கத்து தெரு கடைக்கு போகிறானுங்களா, எதுக்கு எடுத்தாலும் பைக்கில் தான் போகிறானுங்க, நடக்கிறதே கிடையாது. ஆனால் சாப்பாடு மட்டும் 3 மணிக்கு நான் சாப்பிடுவேன், அன்டைமில் சாப்பிடுவேன் அப்படின்றத மட்டும் ஒரு வழக்கமாக வச்சுன்னுக்கிறானுங்க.
ஸோ இதனால் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் இந்த எல்ஜிபிடி அப்படின்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. இதுக்கு பின்னாடிலாம் யார் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் போடுறேன். பெண்கள் பார்த்தீங்கன்னா டாமினேஷன் பண்ணுறானுங்க, ஆண்கள் அடிமையாகிறானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பரிணாம வளர்ச்சியோ அதிகமாக படித்தனால அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சோ கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நண்பர்களே. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான். இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேக் மோட்டிவேட்டர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டையும் அவங்க ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிடணுன்றதுக்காகவே நிறைய வீடியோஸ் போட்டு உங்களை தவறான வழியில் மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மோட்டிவேட்டர்ஸ், அதுவும் இந்த ஃபிட்னஸ் மோட்டிவேட்டர்ஸ், அவங்க ஒரு பக்கம் கூவின்னு இருப்பானுங்க பார்த்தீங்களா. அதாவது நான்லாம் வந்து ஒரு 15-20 வருஷமாக ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது உடம்பு ஏற்றுறதுக்கோ பெருசாக மசில் பண்ணுறதுக்கோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் அதுக்காக போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் வந்து என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு, இவங்கள மாதிரி ஆட்கள் தான் என்ன ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அந்த காலத்து ஆட்கள்லாம் அந்த காம்படிஷன் போவாங்க பார்த்தீங்களா, பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் போகிறவங்கலாம் அவங்களோட பொழப்புக்காக அவங்க ஜிம் ஆரம்பித்தாங்க. அந்த ஜிம்மில் போய் அந்த பவர் ஜிம்மில் தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம ஹைடெக் ஜிம்முக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோவும் போகிறது கிடையாது. வாயில்லா பூச்சி மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு வராங்க, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்கள. ஆனால் நம்ம ஆட்கள் இப்போ இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, ஒரு சில இந்த ஃபிட்னஸ் மோட்டிவேட்டர்ஸ், இவனுங்க ஒரு வருஷம் தான் ஜிம்முக்கு போகிறானுங்க, கண்டதை தின்னு பெருத்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு சாவடிக்கிறானுங்க பாருங்க. இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு செம்ம காண்டாக இருக்குதுங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேர்லாம் பேசும்போது பயங்கர காண்டாகுது. அவங்க ஃபிட்னஸை மட்டும் பேசுகிறதா இருந்தால் பரவாயில்ல, புது விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறாங்க. இவன் இந்த தப்பு பண்ணுறான், அவன் இந்த தப்பு பண்ணுறான், அரசியலெல்லாம் பேசுகிறாங்க. என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 24-25 வயசு கூட இருக்காது அவங்களுக்கு. ஆனால் கேட்டால் நான் BMW வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் ராங் மோட்டிவேஷன் நண்பர்களே. அதாவது நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்து மோட்டிவேட் ஆகுங்க ஆவாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. பட் அது எல்லாமே உண்மைன்றதை நீங்கள் நம்பாதீங்க. அதாவது இன்றைக்கி கூட ஒரு விஜய் இருக்காங்க. அந்த விஜய் பார்த்தீங்கன்னா நான் ஊரில் போய் பெரிய தோப்பு வாங்கிட்டேன், 10 ஏக்கரில் இதை வாங்கிட்டேன், BMW வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க உழைச்சி வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும், அவங்களோட பூர்வீக சொத்து வந்திருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் வகைகளில் அவங்களுக்கு நிறைய பணங்கள் வந்திருக்கும். அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இவங்கள மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுவே வந்து உங்களை இன்செக்யூர் பண்ணும். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க. நான் கண் கூட பார்க்குறனால நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. ஸோ இதனால் என்னை வந்து நிறைய பேர் கல்வி கமெண்ட்டில் கூட ஊற்றலாம். அவங்களுக்குலாம் வந்து நான் டேரெக்டாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி டாப்பிக்கை பேசி உங்களை டைவர்ட் பண்ணி விட்டு உங்கள் வந்து நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, வீட்டில் சோம்பேறியாக கடங்கன்றதுக்காகலாம் இந்த மாதிரியான பதிவெல்லாம் நான் போடல. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி சோம்பேறி ஆகிடாதீங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை சின்சியராக பண்ணுங்கள். அதை அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. ஸோ இந்த வளர்ச்சியில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் தான் உண்மையான சக்ஸஸ். அதுக்கப்புறம் அந்த காசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் BMW வாங்குவேன்னு நினைப்பீங்களா? சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. அந்த காசோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை வச்சு எப்படி ப்ராப்பராக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வருமே தவிர, இந்த செலிபிரிட்டிஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கையில் காசு இல்லாத போது நம்ம நிறைய பண்ணலாம். ப்ராப்பராக உழைச்சி சம்பாரிச்சதுக்கப்புறம் அந்த காசு வந்தவுடனே இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ இதுதான் ஃபேக்ட், இதுதான் ப்ராக்டிக்கலான மேட்டர்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்லேயும் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம கூட சேட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.